இன்றைக்கு பல பேர் கார் ஓட்டும் பொழுது பிரேக் அப்ளை பண்ணிட்டே போகின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் கீழே இறங்கும் பொழுது பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டே இருப்பாங்க. குறிப்பாக ஹை கியரில் ஓட்டிக்கிட்டே அப்படியே பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க. 4வது கியரில், 5வது கியரில், 6வது கியரில் போட்டெல்லாம் ரொம்ப வேகமாக இறங்கிட்டு எங்காவது ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கும் பொழுது பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க. இப்படி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகி மலைப்பகுதிகளில் உருண்டு கார் அல்லது எந்த வாகனமாக இருந்தாலும் உருண்டு பல பேர் மரணிக்கிறத நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இது சரியான மெத்தட் தெரியாமல் தான். எப்பொழுதுமே நீங்கள் மலைப்பகுதிகளில் கீழே இறங்கும் பொழுது கியரில் மட்டும்தான் இறங்கணும். அதுலேயுமே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கியரை தாண்டி போகவே கூடாது. 1, 2, 3 தேவைக்கு ஏற்ற அந்த வேகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த கரெக்டான கியரில் என்ஜின் பிரேக்கிங்கோடு நீங்கள் இறங்கினீங்கன்னா தான் நீங்கள் எந்த இடத்துல பிரேக் அடித்தாலும் கூட பிரேக்குக்கு அதிக அழுத்தம் தேவைப்படாது இல்லையா? இப்போ உதாரணமாக சிலர் நியூட்ரலில் இறங்குவாங்க ஹில்ஸில். ஏன்னா நம்ம ஃபியூலை சேமிக்கலாம், எரிபொருளை சேமிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். கார் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பெரிய அளவில் ஆக்சலரேஷன் பண்ண மாட்டீங்க. என்ஜின் ரேவ் ஆனாலுமே அதிக எரிபொருளை அது எடுக்காது. அப்படிங்கும் பொழுது எப்படி எரிபொருள் வேஸ்ட் ஆகும்? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கியரில் தான் இருக்கணும். ஓகே, சிலர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இறங்கும் பொழுது அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வீலை கட்டி நம்ம ஒரு பொசிஷனில் வச்சுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வெஹிக்கிள் ரன்னிங்கில் பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் எந்த அளவுக்கு ஹீட் ஆகி எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. இது ரோட்டார் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இது கேலிப்பருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பேட் இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, ஏற்கனவே நம்ம கேமரா மாட்டியிருக்கோம், அதில் தெரியும். பிரேக் பேட் உள்ளே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பிரேக் பிடிக்கும் பொழுது ரெண்டுமே சேர்ந்து இது பிடிச்சிக்கிடும். இப்படி பிடிச்சிக்கிடும் இல்லையா? பிடிக்கும் பொழுது நம்ம தேவைக்கு அதிகமாக பிடிக்கும் என்ன ஆகும்னா இந்த பகுதி ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு மேலே ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்புன்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப் இல்லாமல் ஒன்றுக்கு பிரேக் பிடிக்காமல் போயிடும். இது மட்டும் இல்லை, இது ரொம்ப சூடான பிறகு அந்த பிரேக் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதுவுமே ஹீட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மொத்தத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகி பெரிய விபத்து நடந்து பல பேர் உயிரிழந்து விடுவார்கள். சின்ன விஷயம்தான், ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த காரில் உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறேன். நீங்கள் தயவுசெய்து உங்கள் காரில் எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, டேமேஜ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. ஸோ நேரில் பாருங்கள். என்ஜின் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஆர்பிஎம் ஏற்றிட்டு பிரேக் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா லோ கியரில் இருக்கும் பொழுது நல்ல என்ஜினுக்கு பவர் கிடைக்கும். அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணாலும் அந்த வீல் சுற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறனால நான் இப்போ ஃபஸ்ட்டு கியரில் போட்டு நல்ல ஆர்பிஎம் ஏற்றி இது எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு 1.5 நிமிஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம் இது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஆர்பிஎம் ஏற்றிட்டு பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, அப்போ நீங்கள் ஹில்ஸில் நம்ம பல மணி நேரம் இறங்கும் பொழுது இப்படி பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இறங்குனா இந்த டிஸ்க் எவ்வளோ ஹீட் ஆகும். இப்போ பிரேக் பிடிச்சிட்ருக்கோம், இன்னும் இது ஹீட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஸ்க்குக்கும் இந்த பேடுக்கும் இடையிலமான அந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக மாதிரி பிரேக்கே பிடிக்காமல் போயிடும். இந்த ஹீட் அப்படியே டெவலப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரேக் ஃப்ளூயிட் இருக்குல்ல, பிரேக் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த பிரேக் ஃப்ளூயிடுக்கு போய் டோட்டலாக பிரேக் பூஸ்ட்டுக்கெல்லாம் போய் பிரேக்கே சேலிழந்து போகும். இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் கியரில் போட்டால் அது செகண்ட் கியரில் போட்டு பார்க்குறேன். செகண்ட் கியரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ஜினுக்கு பவர் கொஞ்சம் குறையாக இருக்கும். அது திணறிச்சு அப்படின்னா திரும்பியும் ஃபஸ்ட் கியர் போட்டு எடுப்போம்.
நல்ல புகை வர ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னு பார்ப்போம். நல்லா ஸ்மெல் வருது. உள்ள என்னென்னு பார்த்துருவோமா? இப்போ புகை வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, மெழுகு வச்சா தண்ணியாக ஓடுது. தண்ணி அடித்தோன்னா அடுப்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு 3 நிமிஷம் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு பிரேக் பிடிச்சிருக்கோம். ஒரு 3 மினிட்ஸில் இவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஹில்ஸில் இறங்கும் பொழுது, அதுவும் ஒரு 5 பேர் லோடோட ஃப்ரண்ட்டில் இறங்கும் பொழுது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். அப்புறம் இப்படி பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் இப்படி ஹீட் ஆச்சு அப்படின்னா அது காருக்கு நல்லதா, ப்ளஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னால ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். பயங்கரமாக புகை வர ஆரம்பிச்சிட்டு ரன்னிங்கில் வந்து நம்ம ஒரு ஹில்ஸில் இறங்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு புகை வரதே நமக்கு தெரியாது ரன்னிங்கில், இல்லையா? ஸோ இவ்வளோ ஹீட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வண்டி வந்து நம்ம தூக்கி நிற்கிது, அதனால் ஓகே. இல்லை அப்படின்னா இது பிரேக் ஃபெயிலியர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் பிரேக் பிடிச்சா நிற்காது, இது ஸ்லிப்பாகி வலிக்கிட்டு தான் போயிட்டுருக்கும். பார்த்தீங்களா, ரோட்டார் டிஸ்க்கு, பிரேக் பேடு, கேலிப்பர் செட்லாம் எவ்வளோ ஹீட் ஆகி பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு அனல் பறக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரியாமல் பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே காரை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ளாட் ரோடாக இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இறக்கமான சாலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அதிகமாக பிரேக் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் சார் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த பிரேக்கில் மட்டும்தான் இப்படி ஹீட் ஆகுமா, இல்லை காரில் பின்னாடியும் வந்து அதிகமாக ஹீட் ஆகுமா, பிரேக் வந்து ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், பொதுவாக பின்னாடி அதிகமாக இந்த மாதிரி ஹீட் ஆகிறது இல்லை, முன்னாடி தான் அதிகமாக ஹீட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து காரோட வெயிட் வந்து ஃப்ரண்டில் அதிகமாக இருக்கும், என்ஜின்லாம் இருக்கிறனால ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார் கீழே இறங்கும் பொழுது அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி தான் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த முன்பக்க பிரேக்கு தான் அதிகமாக வேலை செய்யும். ரைட்டா? அதிக ப்ரெஷர் வந்து முன்பக்க பிரேக்கு தான் இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிறதே முன்பக்க பிரேக்குகள் தான். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் கியரில் தான் இறங்கணும். காரை இறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ரொம்ப வேகமாக போகுது, ஓரளவுக்கு வேகம் போகுதுன்னா ஒரு தேர்டில் இருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட்லேயே நின்றுக்கலாம். அந்த வேகத்தை ரொம்ப ஓவர் வேகமாக போயிட்டு என்ன பண்ணணும், ஒருவேளை நீங்கள் 4th போயிட்டீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், தேர்டுக்கு வந்துடணும். தேர்டில் போயிட்டு இருக்கும்போது வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் செகண்டில் போட்டு பிரேக் அடிக்கணும். ரைட்? அப்போ என்ஜினும் ஒரு பிரேக்கிங்காக செயல்படும் போது இந்த பிரேக்குக்கு அதிகமான அழுத்தம் கிடைக்காது, இல்லையா? அப்போ இந்த அளவுக்குலாம் சூடாகாது. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அப்படியே அந்த பிரேக் ஃப்ளூயிட்லாம் நல்ல ஹீட்டாகி தான் இருக்கும். இப்போ இந்த வண்டியை இறக்கி இதே பொசிஷனில் இப்போ கொஞ்சம் ஆறிட்டு அந்த சூடான பொசிஷனில் கொண்டு நீங்கள் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா பிரேக் வந்து நிற்காது. பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும், பிரேக் வந்து நிற்காது. இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thank you so much for watching our videos. Thank you.